ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம புத்தரோட ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம். வடநாட்டில் பல்ராம்பூர் அப்படிங்கிற இடத்துல புத்தர் அவரோட போதனைகளை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கன் புத்தர்கிட்ட வந்து, ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப கற்றவர் மாதிரி இருக்கிறீங்க, நிறைய புத்தகங்களை வாசிச்சிருப்பீங்க போல், அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன உதவின்னு புத்தர் கேட்கும்போது, இங்கே ஒரு பெண்மணி இந்த கிராமத்தில் அவங்களோட மகனை இழந்துட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மகனோட இறப்பை அவங்களால ஏற்றுக்கவே முடியலையா, அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், அவங்கள உங்களால் சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. புத்தரும், என்னால் கண்டிப்பாக முடியும், அந்த பொண்ணை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வழிபோக்கனும் ரொம்ப சந்தோஷமாக அந்த மகனை இழந்து பெண்மணிக்கிட்ட போய், அம்மா வாங்க, உங்களோட மகன் உயிரோட வருவான் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பெண் வந்ததும், ஐயா, நான் உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுறேன், ஆனால் என்னோடய பையனை மட்டும் திருப்பி எனக்கு கொண்டு வந்துருங்க, அவன் உயிர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புத்தரும் சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா, என்னால் உன் பையனை திருப்பி கொண்டு வர முடியும், ஆனால் நீ ஒரே ஒரு பொருள் மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பொருள்னு அந்த அம்மாவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு உள்ளங்காய் அளவுக்கு ஒரு கடுகை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுகு தானையா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவசரமாக கிளம்புறாங்க. புத்தர் வந்துக்கிட்டு அவங்கள நிறுத்திடுறாரு. என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் எந்த வீட்டிலேருந்து அந்த கடுகு கொண்டு வரணும்னா, அந்த வீட்டில் யாருமே இது வரைக்கும் இறந்துருக்கக்கூடாது. அப்படி ஒரு வீட்டில் இருந்து நீ உள்ளங்காய் அளவுக்கு கடுகை கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட மகனை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அம்மாவும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போய் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா வீட்லையும் என்ன சொல்கிறாங்க, இங்கே எங்கள் அப்பா இறந்துருக்காங்க, இல்லை குழந்தை இறந்துருக்கு, பெரியவங்க இறந்துருக்காங்க, தாத்தா பாட்டி இப்படி நிறையா பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு தான் எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்க. ஏன்னா இறப்பு இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணும் சோகமாக இறங்கி புத்தர்கிட்டயே திரும்ப வந்திருக்காங்க. அப்போது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, இறப்பை நம்மளால் ஏற்றுக்க மட்டும்தான் முடியும், அதை மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, அது ரொம்ப வலியை கொடுக்கும் தான், ஆனால் நம்ம தான் அதிலிருந்து முயற்சி பண்ணி மீண்டு வரணும், எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.